ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம ஒரு டிக்கெட் புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கும் ஜூலை மாசத்துக்குமான வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் மூலமா ரூ. 500 தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதோட புக்கிங் 3 மணிக்கு ஓபன் ஆயிருக்கு. ஸோ இது புக் பண்றதுக்கு இந்த ஹோம் பேஜ்ல உங்களுக்கு இங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுல ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு சில டைம் இந்த மாதிரி வர்ச்சுவல் கியூ இருக்கும். ஸோ நம்ம டேப்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எப்பவுமே கொஞ்சம் வர்ச்சுவல் கியூ வந்து அதிகமாக தான் இருக்கும். நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வர்ச்சுவல் கியூ குறையும். இல்ல அப்படின்னா நம்ம பேக் போயிட்டு கூட திரும்ப இந்த பேஜுக்கு வந்து நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் கியூ தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க டேப்பை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகும். இதுல லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் சேவா அப்படின்றதுல ஸ்ரீவாரி டெம்பிள் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். சப்போஸ் நமக்கு இந்த மாசம் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஜூலை மாசத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் ஃபுல்லாவே வந்து சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. நார்மலா எப்படி நம்ம டைரக்டா போற சேவா இருக்கும் சேம் அதே மாதிரி தான். இதுல வந்து ஒரு சில சேவாஸ் வந்து பாருங்க ஒரு சில மாசங்களுக்கு கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. நமக்கு ஜூலை மாசத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் தான் அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம எல்லா சேவாவும் இருக்கிற மாதிரி கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல கல்யாணோற்சவம் வேணா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே பாருங்க தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நீங்க இந்த தர்ஷன் அவைலபிலிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ஜூலை மாசத்துல எந்த டேட்ல நீங்க தர்ஷன் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு என்னென்ன ஸ்லாட் அவைலபிள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கும் ஜூலை மாசத்துக்கும் ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு 200ல இருந்து 250 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாசத்தை விட இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் மாசத்துக்கு 100 டிக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 200 250 டிக்கெட் வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் புக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சேவா வந்து புக் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம டீடைலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். சேவா புக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம தர்ஷன் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப சேவா புக் பண்றது எப்ப நீங்க புக் பண்ணோம் அப்படின்னா கல்யாணோற்சவம் வந்து நம்ம 2 பேத்துக்கு கம்பல்சரி பண்ணிட்டு 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ஜூலை 1ஆம் தேதி போலான் இருக்கீங்க தரிசனத்துக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஜூன் மாசத்துல இருக்க ஏதோ ஒரு டேட்ல தான் சேவா வந்து புக் பண்ணாதான் ஜூலை 1ஆம் தேதி நீங்க தர்ஷன் பார்க்க முடியும் இந்த டிக்கெட்ல. இதுவே நீங்க ஜூலை 1ஆம் தேதியே வந்து சேவா புக் பண்ணிட்டு ஜூலை 1க்கே தர்ஷன் கிடைக்குமானா கிடைக்காது. 2ஆம் தேதி தான் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி நீங்க வந்து இந்த ஆன்லைன் சேவா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு ஸ்ரீவாரி டெம்பிள் ஆன்லைன் சேவா சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். சேவா தான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். என்ன சேவா புக் பண்ண போறோம்ட்டு. ஸோ சேவா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த டேட்டோ அந்த டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். சேவா முடிச்சுட்டு தான் தர்ஷன் அப்படின்றது தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஊஞ்சல் சேவா இதெல்லாம் வந்து நமக்கு ஜூலை மாசத்துக்கு தான் அவைலபிள் இருக்கு. நீங்க எப்போ டேட்டோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நாட்கள்ல சேவா புக் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ சேவா செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு இதுல 2 பேத்துக்கு புக் பண்ண போறீங்கன்னா நம்ம 2 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாகின் ஐடியில நம்ம ஒரு தடவை மேக்ஸிமம் 2 பண்ணலாம். திரும்ப திரும்ப நீங்க வந்து ஒரு 2 3 4 6 அப்படி அதாவது 2ஓட கவுண்டிங்காவே பண்ணலாம். 2 4 6 8 இந்த மாதிரி நீங்க கண்டினியூவா பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆகினதுக்கு அப்புறம் நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுலயே நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க அதுல கூட தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும். வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல காட்டும் உங்களுக்கு தர்ஷன் புக் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிட்டு கூட நம்ம தர்ஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நேரம் வந்து வர்ச்சுவல் கியூ வந்து கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் நமக்கு கன்ஃபார்மா ரூ. 300 தரிசன டிக்கெட். நாங்க இந்த டேட்டில தரிசனம் போகலான் இருக்கோன்ற கன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு ரூ. 300 தர்ஷன் கியூல தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சேவாவுக்கு நம்ம போக தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன்னால என்னைக்கு சேவா என்ன டைம் நடக்குதோ அதை நீங்க எஸ்பிபிசி சேனல்ல லைவா வந்து பாத்துக்கலாம். ஸோ யார் யாருக்கு ஜூலை ஆகஸ்ட்ல டிக்கெட் தேவைப்படுதோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சேவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன்ல இருக்கு. கண்டிப்பா தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.